الحمد لله الذي تفرد بالعز والجلال وتوحد بالكبرياء والكمال وجل عن الأشباه والأشكال ودل على معرفة فزال الإشكال وأذل من اعتز بغيره غاية الإذلال وتفضل على المطيعين بلذيذ الإقبال لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له هو الأول والآخر والظاهر والباطن الكبير المتعال وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخصال وسلم تسليما كثيرا وبعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அன்று தொடக்கம் இற்றை வரை முழுமையாக பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணை பார்வை என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய தினத்தில் இறை அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கும் இறை நல்லடியார்களே, இன்றைய இந்த அமர்வில் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த மூமின்கள் யார், அல்லாஹ்வினுடைய தனித்துவமான பார்வைக்கு உள்ளாகிய அவனுடைய அன்பை பெற்ற மிகச்சிறந்த மூமின்கள் யார், அவர்கள் ஏன் சிறப்புக்குரியவர்களானார்கள், அவர்கள் என்ன குணவியல்புகளை கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றித்தான் இன்றைய இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக மனிதர்கள் புகழையும் பாராட்டு வார்த்தைகளையும் விரும்பக்கூடியவர்கள். தங்களுடைய அடைவுகள் பற்றி, தங்களுடைய திறமைகள் பற்றி, நல்ல பண்பாடுகள் பற்றி பிறர் பெருமையாக பேசிக்கொண்டால், அதை கண்டு ஆச்சரியம் அடைந்து கொண்டால் எல்லோருமே மனதளவில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம். இது மனிதனுடைய இயல்புத்தன்மை. சாதாரணமாக மனிதர்களுடைய பாராட்டு வார்த்தைகளையே அதீதம் விரும்பக்கூடிய இந்த மனிதன் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அந்த பாராட்டுக்குரிய மூமின்களாக, அல்லாஹ்வுடைய அந்த தனித்துவமான அந்த பார்வை, அந்த கருணை பார்வைக்கு இலக்காகிய மூமின்களாக சிலர் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் யார், ஏன் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் ஆனார்கள் என்பது பற்றி நாம் பார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது. நபிகளார் அந்த மனிதர்கள் யார் என்று பல்வேறு நபிமொழிகளில் வெவ்வேறு இடங்களில் ஒவ்வொருவரை பற்றியும் சொல்லி இருக்கிறார்கள், அவர்களுடைய பண்புகள் பற்றியும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அம்சங்களை நாம் தொகுத்து பார்க்கும்போது மிக தெளிவாக ஒரு அம்சத்தை, ஒரு விவகாரத்தை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது என்னவென்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நபிமொழிகளை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ளுகின்ற செய்தி, ஒரு மூமின் தன்னுடைய அடிப்படை வணக்கங்களை, இபாதாக்களை வைத்து மாத்திரம்
அல்லாஹோடு நேரடியாக தொடர்பு படுகின்ற வணக்கங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு சுவர்க்கத்தையோ அல்லது அல்லாஹ்வுடைய அன்பையோ பெற முடியாது. அவனுடைய தனிமனித சமூக குடும்ப வாழ்வியல், தான் கொண்டிருக்கின்ற தான் சந்திக்கின்ற உறவினர்கள், தோழர்கள், சகோதரர்கள், தன்னுடைய வியாபார ஸ்தலங்கள், கொடுக்கல் வாங்கல், இப்படி எல்லாவற்றிலும் அவன் மிகச் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல விழுமியங்கள், பண்பாடுகளை சுமக்க வேண்டும். இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் சமூக வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஒருவரால் மிகச்சிறந்த மூமினாக மாற முடியும் என்பதனை பின்வருகின்ற நபிமொழிகள் எமக்கு சொல்லும். வெறுமனே இபாதாக்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு, நேரடி வணக்கங்களை மாத்திரம் செய்து கொண்டு ஒருவரால் அல்லாஹ்வுடைய அன்பை தனதாக்கிக் கொள்ள முடியாது. சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், சுவனத்து மனிதர்கள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சுவனத்தின் சொந்தக்காரர்கள், அவர்கள் எப்படியான பண்பு கொண்டவர்கள் என்பது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் நபிகளார் சொல்கிறார்கள், இருக்கின்ற முதன்மையான பண்புகளில் தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க், இறை பயம், இறை சிந்தனை அந்த மனிதர்களிடத்தில் ஒரு பண்பாக இருக்கின்ற அதே நேரம் வ ஹுஸ்னுல் குல்க், அவர்கள் நல்ல பண்பாடுகளையும் கொண்டிருப்பார்கள். தாங்கள் வாழுகின்ற சமூக வாழ்க்கையில் மிகச்சிறந்த மனிதர்களாக, தங்களுடைய உறவினர்களோடு மிகச்சிறந்த முறையில் உறவாடுகின்ற மனிதர்களாக ஹுஸ்னுல் குல்க், அந்த பண்பையும் அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். வெறுமனே இறை சிந்தனை, அந்த கான்சியஸ் என்று சொல்லுகின்ற அந்த பிரஞ்சை பூர்வமாக இறைவன் எப்போதும் என்னை அவதானிக்கிறான் என்ற அந்த இறை சிந்தனையோடு மாத்திரம் நேரடி இபாதாக்களை செய்து கொண்டு ஒருவரால் முழுமையடைந்த மூமினாக மாற முடியாது. சமூக வாழ்க்கையில் அவர் மிகச் சிறந்தவர் என்று பிறரால் சொல்லப்பட வேண்டும். அவருடைய தோழமைகள், அவருடைய நட்பு வட்டாரம், அவருடைய மனைவி, குழந்தைகள், குடும்பங்கள், ஏனைய உறவினர்கள், இவர் நல்ல மனிதர் என்று எமக்கு சாட்சியம் கூற வேண்டும். அது இல்லாமல் நாம் இபாதாக்களை, கிரியைகளை, வணக்கங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு முழுமையடைந்த மூமினாக ஒருபோதும் வர முடியாது. அது இஸ்லாத்தினுடைய கருத்தாக்கமும் கிடையாது என்பதை நானும் நீங்களும் ஆழமாக புரிய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய இறுதி பகுதியில் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், நீங்கள் ருக்கு செய்து சுஜூது செய்து உங்களுடைய இரட்சகனை ரப்பை நீங்கள் வணங்குங்கள். பாருங்கள், மூமின்களுக்கு முதலாவது கட்டளை நீங்கள் இபாதா செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், நீங்கள் அவனை வணங்கி வழிபடுங்கள். அந்த வசனம் அதோடு மாத்திரம் முற்று பெறவில்லை சகோதரர்களே. வஃஅலுல் கைர், நலவுகளும் செய்து கொள்ளுங்கள். சமூக வாழ்க்கையில் நல்ல பண்பாடுகளை சுமந்து கொள்ளுங்கள். நல்ல குணவியல்புகளை நீங்கள் உங்களுடைய அணிகலனாக கொள்ளுங்கள். இது இரண்டும் பேலன்ஸான, இரண்டும் ஒரு சமநிலை தன்மையில் பேணப்படும் போதுதான் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற முடியும். இபாதாக்களில் பேணுதலாக இருந்து கொண்டு பள்ளிவாயிலுக்குள் வந்தால் மாத்திரம் தான் மிகச்சிறந்ததோர் அடியான் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டு சமூக வாழ்க்கையில் நாம் சறுக்கி பண்பாடுகள், விழுமியங்களை இழந்து இஸ்லாத்தை தவறாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அசிங்கமான பண்பாடுகளை நாம் சுமந்து கொண்டால் எம்மால் இஸ்லாம் பூரணப்படுத்தப்படவில்லை என்பதோடு, நாம் ஒரு முழுமையடைந்த மூமினும் இல்லை என்பதோடு, அல்லாஹ்வுடைய அந்த மிகச்சிறந்த மூமின்கள் என்ற அந்த பட்டியலுக்குள் நாம் உள்வாங்கப்பட மாட்டோம் என்பதையும் நானும் நீங்களும் புரிய வேண்டும் சகோதரர்களே. அந்த சிறந்த மூமின்கள் என்ற வரிசையில் நிறைய நபிமொழிகளை
தொகுக்கும் போது அதில் முதலாவது இந்த இடத்தில் சொல்ல மிக பொருத்தமான சால சிறந்ததோர் நபிமொழி. நபிகளார் சொல்கிறார்கள், ஹைருன் நாஸ், மனிதர்களில் மிகச் சிறந்த மனிதர்கள் யார் என்றால், துல் கல்பில் மஹ்மூமி வல் லிசான் அஸ்ஸாதிக். துல் கல்பல் மஹ்மூம், அழுக்குகள் இல்லாத கரை படிந்த சிந்தனைகள் அற்ற நல்ல தெளிந்த உள்ளத்தை கொண்ட மனிதர்கள். வல் லிசான் அஸ்ஸாதிக், நல்ல நம்பிக்கை நாணயத்தோடு உண்மையை மாத்திரம் பேசுகின்ற மனிதர்கள், பொய் பேச மாட்டார்கள். அழுக்கும் கரைபடிந்த எண்ணங்களை பிறர் பற்றி அவர்கள் தங்களது உள்ளங்களில் சுமக்க மாட்டார்கள். இவர்கள் மிகச் சிறந்த முஃமின்கள். நான் என்ற அகம்பாவத்தோடு நான் கொண்டிருக்கின்ற கொள்கையும் நான் சொல்லுகின்ற கருத்துக்களும் தான் சரி என்ற அந்த வக்கிரமான நிலைப்பாட்டில் அடுத்தவர்களை எப்போதுமே குறை காணுகின்ற, இழிகண் கொண்டு பார்க்கின்ற, குறைத்து மதிப்பிடுகின்ற, அடுத்தவர்களுக்கு அங்கீகாரம், சந்தர்ப்பம், வாய்ப்பை கொடுக்க தவறுகின்ற, தான் கொண்ட கருத்தில் பிடிவாதமாய் நின்று கொண்டு நான் தான் சரி என்ற அந்த மனோநிலையில் இருக்கின்ற மோமின்கள், இவர்கள் மிகச் சிறந்தவர்களாக மாற முடியாது. இவர்கள் மிகச் சிறந்த தொழுகையாளிகளாக இருந்தாலும் கூட அடுத்தவர்களை பற்றிய தப்பான எண்ணங்கள் இல்லாமல் எல்லோரையும் நல்ல மனதோடு உள்ளத்தால் சிரித்து பேசுகின்ற அந்த பண்பாடு இருக்கிறதே, அந்த பண்பாடு எல்லோரிடத்திலும் வருவது கடினம் சகோதரர்களே. அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படியான சமூக வாழ்க்கையில் எந்த சிக்கல்களை சந்தித்தாலும், எப்படியான பிரச்சனை முரண்பாடுகளை கண்டுகொண்டாலும் அந்த நேரங்களில் உள்ளத்தால் அதை சகித்துக் கொண்டு அவர்கள் இதன் நோக்கத்தால் இந்த காரணத்தால் செய்திருக்கலாம் என்ற அந்த நன்னோக்க பார்வையோடு பயணிக்கின்ற மனிதர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் மிகச் சிறந்த முஃமின்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகச் சிறந்த முஃமின்கள். வல் லிசான் அஸ்ஸாதிக், எப்போதும் தான் சொல்லுகின்ற வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற, கொடுத்த வாக்கை சரியாக நிறைவேற்றுகின்ற, என் நிலையிலும் பொய் என்ற வார்த்தைக்கு இடமே வைக்காத நாணயத்தோடும் நம்பிக்கையோடும் நடந்து கொள்ளுகின்ற அந்த மூமின்கள், இந்த இரண்டு பண்புகளையும் ஒரு சேர பெற்ற அந்த மூமின் மிகச் சிறந்த மூமின் அல்லாஹ்வுடைய பார்வையில். இந்த நபிமொழி வியாபாரிகளுக்கு மிக பொருத்தம். வியாபாரம் என்ற அந்த தளத்தில் இந்த இரண்டு பண்பாடுகளையும் சுமப்பதென்பது மிக மிக கடினம். பொய்யை களைந்து, ஏமாற்றை களைந்து, பதுக்கல் வியாபாரத்தை ஒரு புறம் ஒதுக்கி வைத்து குறுக்கு வழியில் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த கரைபடிந்த அழுக்கு சிந்தனையை தூக்கி எறிந்து எல்லோரோடும் நல்ல முறையில் உறவாடுகின்ற, நாணயத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்ற வியாபாரிகள் உண்மையில் பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய சிரேஷ்டமான அந்த அன்பு பார்வைக்கு இலக்காகிய மனிதர்கள் அவர்கள். இப்படி சமூகத்தில் இருப்பவர்கள் மிக மிக அரிது சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நபிகளார் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒரு சுவனத்து மனிதரை நான் சொல்லி காட்டட்டுமா? சுவனத்தின் சொந்தக்காரர் ஒருவரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று நபிகளார் கேட்டு சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னதும் நபிகளார் ஒரு சஹாபி நபித்தோழரை பார்த்து சொல்கிறார்கள், அந்த ஒரு நபி தோழர் நடந்து செல்கிறார், அவர்தான் சுவனத்தின் சொந்தக்காரர், அவர் சுவர்க்கத்து மனிதர் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்களுக்கு மிகவும் ஆச்சரியம். ஏன் இவர் நபிகளார் இவரை இப்படி சொன்னார்கள்? இவரிடத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த பண்பு என்னவாக இருக்கும்? அதனை அறிந்து கொள்ளும் போது நாங்களும் அதனை உருவாக்கி கொள்ள முடியும் என்ற அந்த வேட்கையோடு
சஹாபாக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். அவருடைய வீட்டில் ஓரிரு நாட்கள் தங்கியும் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதை நோட்டமிடுகிறார்கள். அவர் மேலதிகமாக எந்த இபாதாக்களும் செய்யவில்லை. அதை ஆராயச் சென்ற அந்த சஹாபாக்கள் செய்கின்ற அதே இபாதாக்களைத்தான் அவரும் செய்கிறார். ஆனால் நபிகளார் அவரை சுவனவாசி என்று சாட்சியம் சொன்னார்கள். ஏன்? அவரிடத்திலேயே சென்று அதற்கான பதிலை கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார், நான் ஒரு நாளினுடைய இறுதி பகுதி தூக்கத்துக்கு செல்லும் போது படுக்கையில் இருந்து கொண்டு அன்றைய தினம் என்னோடு முரண்பட்டவர்கள், அன்றைய தினம் நான் சந்தித்த பிரச்சனைகள் குளறுபடிகளை நினைத்து என்னோடு முரண்பட்ட மனிதர்களை என்னுடைய மனக்கண் முன் நிறுத்தி அவர்கள் பற்றிய தப்பான எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்தில் வந்திருந்தால் அதை களைந்து அவர்கள் பற்றி நல்லதாக நான் எண்ணிக்கொள்வேன். பிறர் பற்றி அந்த கரைபடிந்த அழுக்கு சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் போது அதனை நான் இல்லாமல் ஆக்கிக் கொள்வேன். அவர் சொல்கிறார், இதுதான் சில வேளைகளில் நபிகளார் இப்படி சொல்வதற்கு காரணியாக அமைந்திருக்கலாம் என்று அந்த நபித்தோழர் பதிவு செய்கிறார். சஹாபாக்கள் உடனே நபிகளாரிடத்தில் சென்று சொல்கிறார்கள், அவர் இப்படி சொன்னார். நபிகளார் சொன்னார்கள், அதுதான் சுவனத்து மனிதர்களது பண்பு என்றார்கள். கணித்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுவனத்தை, அவனுடைய அன்பை எமக்கு பரிசாக வழங்குவதற்கு இந்த இஸ்லாத்தை மிகவும் இலகுபடுத்தி தந்திருக்கிறான். நாம் எப்படி நேரடி இபாதாக்களில் கவனம் செலுத்துகிறோமோ, ஒரு தொழுகை தவறவிடப்பட்டால் எவ்வளவு அதை பற்றி கவலை அடைந்து பேசிக்கொண்டு மீளவும் என்னுடைய இபாதாக்களில் மிகச்சிறந்து விளங்க வேண்டும் என்று அதீத கவனம் செலுத்தி கவலைப்படுகிறோமோ, அதே போன்று நான் சமூக வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன், என்னுடைய பண்பாடுகள் இந்த பள்ளி வாயிலை விட்டும் வெளியில் சென்றால் எப்படி இருக்கிறது, நான் செய்கின்ற வியாபாரத்தில் நான் நம்பிக்கை நாணயத்தோடு நடக்கிறேனா, என்னுடைய குடும்ப உறவுகளோடு நான் பேசும் பழகும் போது என்னுடைய பண்பாடுகள் எப்படி வெளிப்படுகிறது, நான் இல்லாத பொழுதுகளில் என்னுடைய மனைவியிடத்தில் சென்று நான் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அவள் சரியாக என் பற்றி சாட்சியம் சொல்வாளா என்ற அந்த கேள்வி கணைகளை எம்மிடத்தில் எழுப்பி அதற்கான விடை தேட வேண்டியிருக்கிறது. சகோதரர்களே, ஏலவே நான் சொன்னது போன்று இஸ்லாம் வெறுமனே இபாதாக்கள் கிரியைகளை மாத்திரம் வைத்து உருவாக்கப்பட்டது ஒரு மார்க்கம் அல்ல. பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், கலாச்சார அடையாளங்களை சுமந்தது ஒரு மார்க்கம். எனவே அப்படியான துறை, அந்த துறையிலும் கூட நாம் பரிபூரணத்தன்மை அடைந்து ஒரு முழுமை அடைந்த மூமினாக மாற வேண்டும். இது இல்லாத விடத்து நாம் சுவனத்தின் சொந்தக்காரர்களாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதென்பது ஒரு கேள்விக்குறியாய் மாறி போய்விடும். அடுத்த பண்பு பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைருல் அஸ்ஹாபி இன்தல்லாஹி, மனிதர்களில் தோழர்களில் மிகச் சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால் கைருஹும் லிசாஹிபிஹி, தன்னுடைய நட்பு வட்டாரத்திற்கு, தன்னுடைய தோழர்களுக்கு, தன்னுடைய குடும்ப உறவினர்களுக்கு சிறந்தவராக ஒருவர் இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். அல்லாஹ் எங்கே எமது விமோசனத்தை வைத்திருக்கிறான் பாருங்கள். நாம் பிறரோடு பேசும்போது, உறவாடும் போது சந்திக்கின்ற அந்த மனிதர்கள் எமக்கு வழங்குகின்ற சாட்சியம் எம்முடைய சுவனத்தின் அல்லது மறுமை வெற்றியை உத்தரவாதப்படுத்துகிறது. அதில்தான் எம்முடைய விமோசனம் தங்கி இருக்கிறது. நாம் இபாதாக்களில் பேணுதல் கவனம் செலுத்துகின்றது போன்று அந்த விவகாரங்களில் நான் சறுக்கி விட்டிருக்கிறேனா அல்லது அதில் மிக பேணுதலாக நடந்து கொள்கிறேனா, இஸ்லாமிய அடையாள சின்னங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான், சமூக வாழ்வில் நான் வாழும் போது வெளிப்படுத்துகிறேனா
என்பது பற்றியதொரு மிக பெரியதொரு கேள்வி எம்மிடத்தில் எழுப்பப்பட வேண்டும். அந்த நபிமொழியின் தொடர்ச்சி, வகைருல் ஜீரானி இந்தல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரர் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த பக்கத்து வீட்டுக்காரர் யார் என்றால் ஹைருஹும் லிஜீரானிஹி. கணித்துக்குரியவர்களே, எமது அண்டை வீட்டான் எம்மை பற்றி நினைக்கின்ற அந்த எண்ணம் எம்முடைய மறுமை வெற்றியை தீர்மானிக்க வல்லது. அவன் கொஞ்சம் மனம் நொந்து விட்டால், மனம் கசங்கி போனால், எம்முடைய பண்பாடுகள் நடத்தைகள் அவனை துன்பத்துக்குள்ளாக்கி விட்டால், அவன் மனம் நொந்து போனால் நம்முடைய மறுமை வெற்றி என்பது கேள்விக்குறியாய் மாறி போய்விடும். அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த அண்டை வீட்டான் யார்? தன்னுடைய அண்டை வீட்டானிடத்தில் மிகச் சிறந்தவன். ஒரு நபிமொழி இருக்கிறது, நீங்கள் சமைக்கும் போது நீரை கொஞ்சம் உங்களது கறிகளில் அதிகமாக ஊற்றி ஆணத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்? அந்த ஆணத்தையாவது உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுத்து உதவி கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியில் பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு அண்டை வீட்டானோடு கொண்ட அந்த உறவை வலுப்படுத்த சொல்லி இஸ்லாம் பேசுகிறது. இன்றைக்கு எம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் இறைமூட்டி பாருங்கள். எத்தனை பேர் மிகச் சிறிய அற்பமான அந்த காணி பிரச்சனைகள் அல்லது இன்னொரு அற்பமான, நான் உதாரணம் காட்ட விரும்பவில்லை, அப்படியான மிகச்சிறிய அந்த முரண்பாடுகளுக்காக எத்தனை ஆண்டுகள் முரண்பாடோடு வாழுகின்ற அண்டை வீட்டார்களை பார்க்கிறோம். கொஞ்சம் நாம் இந்த நபிமொழிகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இல்லாத விடத்து நாம் ரமலானில் மிகச்சிறந்த ரமலானிய மனிதனாக இருந்தாலும், தொழுகையில் எம்மை விட பேணுதலான ஒரு தொழுகையாளி இந்த பிராந்தியத்தில் இல்லை என்ற ஒரு நிலை இருந்தாலும், எமது அண்டை வீட்டான் எம் பற்றி வழங்குகின்ற, அல்லாஹ்விடத்தில் வழங்குகின்ற அந்த தவறான சாட்சியம் எம்முடைய மறுமை வெற்றியை சவாலுக்குட்படுத்திவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய மறுமையின் விமோசனம் எங்கு தங்கி இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள். மிக சிம்பிளான விவகாரம். சமூக வாழ்க்கை என்பது மிக மிக அவதானமாக கையாளப்பட வேண்டியதொரு அம்சம். சற்றேனும் சறுக்கிவிட்டால், அதே நிலையில் எமக்கு மரணம் சம்பவித்துக் கொண்டால் மிக ஆபத்தாய் மாறி போய்விடும் எமது நிலைகள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்தோழர்களில் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சென்று இன்னொரு நபித்தோழரை பார்த்து, இன்னொரு மனிதரை பற்றி மிக பெருமையாக பேசிக் கொள்கிறார். மிக பெருமையாக, அவர் நல்லவர், அப்படி பண்புள்ளவர், அப்படி எல்லாம் பேசிக் கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபித்தோழரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் குறித்த அந்த நபரை பற்றி மிக நல்லவர் என்று என்னிடம் பேசிக் கொள்கிறீர்களே, நீங்கள் அவருடைய அண்டை வீட்டானாக இருக்கிறீர்களா? அவர் சொல்கிறார், இல்லை. நீங்கள் அவரோடு பிரயாணம் செய்திருக்கிறீர்களா? இல்லை, கிடையாது. நீங்கள் அவரோடு ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறீர்களா? இல்லை, அப்படியும் அல்ல. எனவே அவருடைய தொழுகையை பார்த்தா நீங்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கடுகடுத்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை மிக தெளிவாக புரிந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால்தான் உமர் அல் ஃபாரூக் எல்லாவற்றையும் மிக துல்லியமாக பிரித்தறிகின்ற ஃபாரூக்கிய சிந்தனை கொண்டவர் என்று நபிகளார் அவருக்கு சிறப்பு பெயர் சூட்டினார்கள். இஸ்லாம் என்பது வெறுமனே தொழுகையோடும் ரமலான் என்ற அந்த சிறந்த மாதத்தோடும் ஹஜ் போன்ற உன்னதமான கிரியைகளோடும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. அவருடைய அண்டை வீட்டானோடு கொண்ட உறவு,
தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் முறைமை, தான் பிரயாணத்தில் இருக்கும்போது தன்னுடைய தோழனோடு நடந்து கொள்ளுகின்ற அந்த முறைமைகள், இவை எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை மிகச்சிறந்த மூமினாக அடையாளப்படுத்தும் என்ற அந்த தெளிந்த சிந்தனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இருந்திருக்கிறது. இந்த தெளிந்த சிந்தனை தான் எம்மவர்களிடத்தில் உருவாக வேண்டும் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த பார்வைக்கு அந்த தனித்துவமான அன்பையும் கருணையும் பெற்ற மிகச்சிறந்த மூமின்கள் என்ற அந்த வரிசையில் நாம் பார்த்த இந்த மிக முக்கியமான 2 அல்லது 3 நபிமொழிகள் எமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன? அது எந்த பண்பாடுகளை பற்றி பேசுகிறது சகோதரர்களே? நேரடி இபாதாக்களை பற்றி எந்த நபிமொழிகளும் பேசவில்லை. சமூக வாழ்க்கையில் இருக்கின்ற, சமூக வாழ்வோடு தொடர்புபட்ட ஒவ்வொரு அம்சங்களையும் மடிக்கோடிட்டு காட்டுகிறது. இதனூடாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற அந்த தெளிவான செய்தி என்னவென்றால், எம்முடைய இஸ்லாம், நாம் கொண்டிருக்கின்ற இந்த கொள்கை எம்மை மிகச்சிறந்த மனிதனாகவும் நாளை மறுமையில் வெற்றி பெற்ற மூமினாகவும் மாற்றுவதற்கு எம்முடைய நேரடியாக அல்லாஹ்வோடு தொடர்படுகின்ற இபாதாக்களோடு இணைத்து எம்முடைய சமூக வாழ்க்கையில் நாம் மிகச்சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்பதுதான். எனவே அப்படியான அந்த பண்பாடுகளை சுமப்பதற்கு முயற்சிக்கின்ற அதே நேரத்தில் அப்படியான சூழலில் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. الحمد لله الذي أنزل القرآن بلسان عربي مبين وأنار به قلوب عباده المتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن سلك على نهجه إلى يوم الدين. முதலாவது உரையில் மிகச்சிறந்த மூமின்கள் யார், அவர்கள் ஏன் சிறப்புக்குள்ளானார்கள் என்ற அந்த தொடரில் ஓரிரு நபிமொழிகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய இறுதியில் சாரம்சமாக இஸ்லாம் என்பது வழிபாடுகள், இபாதாக்களோடு சேர்த்து பண்பாடுகளையும் எமக்கு வலியுறுத்துகிறது. அது இரண்டும் சமநிலை தன்மையில் பேணப்படும் போதுதான் ஒருவருடைய மறுமை வெற்றி சாத்தியமாகும். அது தவறும் பட்சத்தில் ஒரு முழுமையடைந்த மூமினாக எம்மால் மாற முடியாது என்ற அந்த சிந்தனை, அந்த தெளிவையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த தொடர்ச்சியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3வது மனிதர், 3வது சாரார், இவர்கள் கொண்டிருந்த அந்த பண்பாடுகளின் விளைவாக அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக அல்லாஹ்வால் பார்க்கப்படுகிறார்கள். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற நிறைய முரண்பாடுகளுக்கு அச்சாணியாய் திகழுகின்றது ஒரு காரணம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அப்படியானது ஒரு பண்பு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ഖൈറുക്കും அஹ்ஸனுக்கும் கதாஅன். திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டது ஒரு செய்தி. ഖൈറുக்கும் அஹ்ஸனுக்கும் கதாஅன். உங்களில் மிகச்சிறந்த மூமின்கள் யார் என்றால், தான் பெற்ற கடனை குறித்த திகதியில் சொன்ன நேரத்தில்
மீளச் செலுத்துகின்ற மனிதர்கள். இஸ்லாம் விமோசனத்தை எங்கு வைத்திருக்கிறது பாருங்கள் சகோதரர்களே. தான் பெற்ற கடனை குறித்த தேதியில் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி கொடுத்த வாக்குக்கு மதிப்பளித்து அந்த கடனை குறித்த தேதியில் மீளச் செலுத்துகின்ற அந்த வஞ்சகம் இல்லாத அந்த உள்ளத்தை சுமந்த அந்த மனிதன், அந்த முஃமின் மிகச் சிறந்தவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு குடும்ப ரீதியாக அல்லது நட்பு வட்டாரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், முரண்பாடுகள் இன்றளவிலும் தீர்வில்லாமல் இருப்பதற்கான ஒரு காரணிகளில் இதனை முதன்மையான காரணியாக சொல்லலாம். பெற்ற கடனை மீளவும் உரிய நேரத்தில் சொன்ன தேதியில் எம்மில் எத்தனை பேர் மீளச் செலுத்த தவறி இருக்கிறோம். அதனால் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுக்கும் அல்லது எமக்கும் எமது நட்பு வட்டாரத்துக்கும் இடையில் வந்த முரண்பாடுகள் இன்னும் தீர்வின்றி இருப்பதற்கு இது ஒரு காரணியாய் அமைந்திருக்கும். நீங்கள் உள்ளத்திடம் கேள்வி கேட்டு பார்க்கலாம். இது ஒரு பண்படாத அழுக்குகளை சுமந்தது ஒரு மூமினுடைய பண்பாடு சகோதரர்களே. நாம் பெற்ற கடனை மீள உரிய நேரத்தில் கொடுப்பதென்பது, அதை நினைத்து கவலை அடைந்து அந்த தேதி எம்மை நெருங்கும் போதெல்லாம் அதற்கான முன்னாயத்தை ஏற்பாடுகளை செய்து அதே எண்ணத்தோடு இருப்பதென்பது ஒரு சிறந்த மூமினுடைய அடையாளம் என்று இஸ்லாம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. என்றால் எம்முடைய விமோசனம் நாம் கொண்டிருக்கின்ற பண்பாடுகளில் தான் தங்கி இருக்கிறது. நாம் பிறரோடு எப்படி உறவாடுகிறோம், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் அல்லது பிறரோடு கொண்டிருக்கின்ற அந்த கொடுக்கல் வாங்கலில் எப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோம் என்பதனை வைத்துதான் நாம் மிகச் சிறந்தவரா அல்லது சாதாரணமான இஸ்லாத்தினுடைய ஒரே பகுதியை ஒருதலை பட்சமாக புரிந்து கொண்டு இபாதாக்களை மாத்திரம் முழுக்க முழுக்க கடைபிடித்து பக்தி பிரவாகத்தோடு தொழுகையில் மாத்திரம் பேணுதலாக இருக்கின்ற ஒரு சாதாரண மூமினா அல்லது நாம் மிகச் சிறந்த மூமினா என்பதனை தீர்மானிப்பது நம்முடைய சமூக வாழ்க்கை. எம்மில் எத்தனை பேர், பெரும்பாலானவர்கள் இந்த விவகாரத்தில் நாம் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம். எம்முடைய வியாபார உடன்படிக்கைகளில் நாம் கொடுத்த வாக்கையும் எத்தனை பேர் மீறி அதனூடாக வந்த முரண்பாடு இன்றளவிலும் தீர்வின்றி இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். அல்லது குடும்ப ரீதியாக வந்தது ஒரு முரண்பாடு, இந்த கடன் கொடுக்கல் வாங்கலின் ஊடாக இன்றளவிலும் தீர்வின்றி இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு மிகச்சிறந்த மூமினுடைய பண்பு என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. என்றால் சுவர்க்கம் என்பது அடைந்து கொள்வதற்கு மிக மிக எளிதானது. எம்முடைய மனோ இச்சைகளை குழி தோண்டி புதைத்து நல்ல பண்பாடுகளை நாம் சுமந்து எம்முடைய குடுக்கல் வாங்கல் ஏனைய சமூக தொடர்பாடல்களில் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை பிரதிபலிக்கின்ற மனிதனாக இருந்தால் நாம் மிகச் சிறந்த முஃமின்கள் சகோதரர்களே. ஏலவே நான் சொன்னது போன்று சாதாரணமாக எம்முடைய திறமைகளை, எம்முடைய சிறந்த அடைவுகளை கண்டு, எம்முடைய நல்ல நடவடிக்கைகளை கண்டு ஒருவர் பெருமையாக இரண்டு வார்த்தைகளை புகழ்வாடி விட்டால், புகழாரம் சூடிக்கொண்டால் நாம் எவ்வளவு எத்துணை மகிழ்ச்சியை அடைந்து கொள்ளுகிறோம் எம்முடைய உள்ளத்தால். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இன்னென்ன பண்பாடுகளை கொண்டவர்களாக இருந்து கொண்டு இபாதாக்களிலும் பேணுதலாக இருக்க வேண்டும். மறுவேது கதை. நேரடி வணக்கங்கள் அது முழுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்னென்ன பண்பாடுகளை நீங்கள் சுமந்து கொண்டால், இந்த குணாம்சங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அல்லாஹ் உங்களை மிகச் சிறந்த மூமினாக பார்க்கிறான். அவனுடைய அந்த தனித்துவமான பார்வைக்கும் பாராட்டுகளுக்கும் நீங்கள் இலக்காகி போகிறீர்கள். அதற்கு சொந்தம் கொண்டாடுகின்ற மனிதர்களாக நீங்கள் மாறிப்போவீர்கள். அந்த உரிமையை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தனித்துவ பார்வை
எம் மீது விழுந்து விட்டால் அவனுடைய அந்த உதவிகளும் அவனுடைய அந்த நெருக்கமும் கஷ்டங்களின் போது அவன் எமக்கு வழங்குகின்ற அந்த அருள்களும் மிக வேகமாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இஸ்லாம் பின்பற்ற மிக மிக எளிதானது ஒரு மார்க்கம். அதனை சரியாக புரிய வேண்டும். அது பிரிந்து செல்லுகின்ற, அது வேறுபடுகின்ற அந்த விளிம்பு நிலைகளை சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன விவகாரங்களில் நம்முடைய விமோசனம் இருக்கிறது என்பதனை கற்றறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏதோ பரம்பரையாக இஸ்லாத்தில் பிறந்து விட்டோம், இஸ்லாமிய சூழலில் வாழுகிறோம், முஸ்லிம்கள் செறிந்து வாழுகின்றது ஒரு சூழலில் நாம் வாழுகிறோம் என்பதற்காகவா நானும் நீங்களும் இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? அப்படி அல்ல. இஸ்லாத்தை நாம் தெளிவாக படித்து அறிந்து, இதுதான் மிகச் சிறந்ததொரு கொள்கை, ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு படைப்பாளனார் உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் தத்துவம் என்பதை நாம் கற்றறிந்தல்லவா பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அறிந்து கொண்ட மூமின்கள் நாங்கள் இந்த பிரிகோடுகளை, இஸ்லாம் வழிபாடுகளுக்கும் பண்பாடுகளுக்கும் அதிமுக்கியத்துவம் வழங்குகின்றது, இரண்டுமே சமநிலை தன்மையில் பேணப்பட சொல்லுகிறது என்கின்ற செய்திகளை நாம் புரியாமல் வெறும் இபாதாக்களில் கிரியைகளில் மாத்திரம் நாம் பேணுதலாக இருந்தால் என்ன பயன்? இந்த தெளிவு எம்மிடத்தில் வர வேண்டும். அப்படி தெளிவோடு நாம் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் ஒரு பரிபூரணமான ஒரு மூமினாக எங்களால் மாற முடியும். அல்லாஹ் மூமின்களிடத்தில் சொல்கிறான், வஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வஅலம், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வணங்க தகுதியான எந்த கடவுளும் இல்லை என்பதை வஅலம், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே உங்களுடைய பரம்பரை இஸ்லாம் என்பதற்காக நீங்கள் இஸ்லாத்தில் வாழக்கூடாது. நாங்கள் மனிதர்களாக பகுத்தறிவு சிந்தனை தரப்பட்ட மோமின்கள், நாங்கள் ஆட்டு மந்தைகள் அல்ல, பிறரால் மேய்க்கப்படுகின்ற ஒரு கூட்டம் அல்ல சகோதரர்களே. இஸ்லாத்தினுடைய அந்த விளிம்பு நிலை பிரிகோடுகளை அறிந்து எங்கு அதனுடைய விமோசனம் தங்கி இருக்கிறது என்பதை புரிந்து அதனை சுமக்கின்ற, அதனை தன்னுடைய வாழ்க்கையின் அணிகலனாக கொள்ளுகின்ற இந்த பண்பாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இறுதியாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முழு அமர்வினுடைய நோக்கமாக எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்ல நினைக்கின்ற சிந்தனை கருத்து என்னவென்றால், நாம் இபாதாக்களில் மிக பேணுதல் சகோதரர்களே, நாம் இபாதாக்களில் மிக பேணுதலாக இருக்கிறோம். அதே நேரம் எம்முடைய தனி மனித வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று வந்தால், எம்முடைய குடும்ப வாழ்வு என்று வந்தால், கொடுக்கல் வாங்கல் வியாபார தலங்கள் அல்லது தொழில் புரிகின்ற இடங்கள் என்று வந்தால், அந்த நேரத்திலும் இந்த தக்வா பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹ் என்னை அவதானிக்கிறான், அவனுடைய கொள்கைகள் என்னில் வெளிப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனை நம்மிடத்தில் உருவாக வேண்டும். இந்த சிந்தனை தான் எம்மை மிகச் சிறந்த மூமின்களாக மாற்றும். ஏன் நாம் ஏலவே கண்ட இந்த நபிமொழிகள் கூட தொழுகையாளிகளாக ரமதானில் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற மனிதர்களாக இருப்பார்கள் என்றால் சொன்னது சிந்தித்து பாருங்கள். நபிமொழிகள் என்ன பேசுகிறது? அவர்கள் கடனை சரியாக டேட்டுக்கு கொடுக்கின்ற, உரிய நேரத்தில் அதனை நிறைவேற்றுகின்ற, அடுத்தவர்கள் பற்றிய அந்த அழுக்கு நிறைந்த, அந்த கரைபடிந்த சிந்தனைகள் இல்லாத, பொறாமை இல்லாத, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகின்ற நாவன்மை கொண்ட, நம்பிக்கை நாணயத்தோடு நடந்து கொள்ளுகின்ற, அதே நேரத்தில் அடுத்தவர்கள் பற்றிய தவறான எண்ணங்கள் இல்லாத இந்த மனிதர்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்களே. எனவே இப்படியான இந்த பண்பாடுகளை சுமக்கின்ற மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوتي أن الحمد لله رب العالمين وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
அகீமு லிஸ்ஸலாஹ்.